வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற போயம் இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப் ரிட்டன் பை ராபர்ட் ப்ரௌனிங். இவங்க ஒரு இங்கிலீஷ் போயட் அண்ட் பிளே ரைட். இந்த போயம் எதை பற்றி இருக்கும்னா உண்மையாகவே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் இருக்கும். அதாவது வார் இன் 1809 ஃப்ரான்ஸுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் ஒரு போர் நடந்திருக்கு. அந்த டைமில் எம்பரராக இருந்தது யாருன்னா நெப்போலியன். எம்பரர்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், பேரரசர். அது மட்டும் இல்லை, இவர் ஒரு ஆர்மி லீடரும் கூட. ஸோ ஆஸ்திரியா கூட பேட்டில் பண்ணுறதுக்காக ஃப்ரெஞ்ச் சோல்ஜர்ஸ் எல்லாருமே போயிருக்கிறாங்க. நெப்போலியன் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு லிட்டில் மவுண்ட் மேலே. மவுண்ட்டுன்னா ஒரு மலை மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது பேட்டில் அங்கே நடந்துட்டு இருக்குது இல்லை, அங்கேருந்து ஒரு நல்ல செய்தி வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, என்னதான் நடந்துச்சு, அவங்க ஆஸ்திரியாவில் உள்ள ராட்டிஸ்பானை தோற்கடிச்சாங்களா என்னன்னு சொல்லிட்டு நம்ம போயம்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த போயத்தை நரேட் பண்ணுறது ஒரு தேர்ட் பர்சன் நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ராபர்ட் ப்ரௌனிங் இந்த கதையை சொல்கிற மாதிரியான ஒரு போயம் தான் இது. We French stormed Ratisbon, a mile or so away. On a little mount, Napoleon stood on our storming day with neck outthrust. You fancy how legs wide, arms locked behind, as if to balance the prone brow, oppressive with its mind. உங்களுக்கு தெரியுமா, ஃப்ரெஞ்சுக்காரங்க ஸ்டாம்ட் அப்படின்னா அட்டாக் பண்ணுறாங்க. யாருன்னா ராடிஸ்பான், அதாவது ஆஸ்திரியாவில் உள்ள ராடிஸ்பானை அட்டாக் பண்ணுறாங்க. எங்கன்னா ஒரு மைல் தூரம் தள்ளி. அந்த டைமில் நெப்போலியன் ஒரு லிட்டில் மவுண்ட், ஒரு சின்ன மலை மேலே நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த ஸ்டாமிங் டே அன்னைக்கு, அதாவது அந்த அட்டாக் நடக்கிற அன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறாரு. எப்படி நின்றுட்டு இருக்கிறாரு, அவரோட நெக்கை அவுட்த்ரஸ்ட்னா அப்படி எக்ஸ்டெண்டட் ஃபார்வர்ட், அப்படி கழுத்தை அப்படி முன்னோக்கி நீட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. யூ ஃபேன்சி ஹவு, ஃபேன்சின்னா நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் எப்படி நிற்கிறாராம். லெக்ஸ் வைடு, அதாவது காலை நல்லா அகலமாக விரித்து வச்சுட்டு கை ரெண்டையும் ஆர்ம்ஸை பின்னாடி அப்படி பிஹைண்ட் லாக் பண்ணிவிட்டு, அதாவது பின்னாடி கை கட்டிட்டு நின்று பார்த்துட்டு இருக்கிறாராம். வாருக்கு போயிருக்கிற தன்னோட சோல்ஜர்ஸை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால அவரோட ஐப்ரோ எப்படி இருக்குதான்னா டவுன்வர்ட், இன்க்ளைன் டவுன்வர்ட், அதாவது அப்படி சாஞ்சு போய் இருக்குது. அப்படி டீப்பாக ஒரி பண்ணுற அவரோட மைண்டை அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு நெப்போலியன். ஜஸ்ட் ஆஸ் பெர்காப்ஸ் ஹி மியூஸ்ட், மை பிளான்ஸ் தட் சோ டு எர்த் மே ஃபால், லெட் ஒன்ஸ் மை ஆர்மி லீடர் லேன்ஸ் வேவர் அட் யாண்டர் வால். நெப்போலியன் டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் திங்க் பண்ணுறது ஒருவேளை என்ன யோசிச்சுட்டு இருப்பாரா இருக்குமோ, அதாவது அவரோட திட்டங்கள், பிளான்ஸ் எல்லாமே பூமி வர உயர்ந்த ஒரு நல்ல பிளான் தான் போட்டிருந்தாரு. ஆனாலும் அங்கே போயிருக்கிற ஆர்மி லீடர் யாருன்னா லேன்ஸ். ஸோ அவர் ஒருவேளை வேவர்னா தடுமாறி இருப்பாரோ, அட் யாண்டர் வால்னா தொலைதூர அந்த சுவரில் தடுமாறி இருப்பாரோ, அதாவது பேட்டிலில் தோற்று போயிருப்பாங்களோ, அப்படி திங்க் பண்ணுற மாதிரி நெப்போலியன் இருக்கிறாரு. அவுட் ட்விக்ஸ்ட் த பேட்டரி ஸ்மோக்ஸ் தேர் ஃப்ளூ a rider bound on bound, full galloping, nor bridle drew until he reached the mount. ஸோ இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்கே அந்த புகை மூட்டத்துக்குள்ளே, அதாவது துப்பாக்கி சூடுலாம் நடத்தியிருப்பாங்கள்ல, அந்த ஸ்மோக் புகைக்குள்ளே இருந்து ஒரு ரைடர் வராரு. அதாவது ஒரு ஹார்ஸில் வாராரு. நல்லா ஃபுல் கேலோப்பிங்காக வராரு. அதாவது நல்லா ஃபாஸ்ட்டாக கடிவாளத்தை பிடிச்சி இழுத்துட்டு அந்த குதிரையில் வாராரு. அன்டில் ஹீ ரீச்ட் த மவுண்ட், அதாவது அந்த ரைடர் அந்த மவுண்ட், அதாவது லிட்டில் மவுண்டில் தானே அந்த நெப்போலியன் நின்றுட்டு இருக்கிறாரு, அந்த பிளேஸை அடையிற வரைக்கும் ஃபுல் கேலோப்பிங், நல்லா ஃபுல் ஸ்பீடாக அந்த ஹார்ஸில் வாராரு. தென் ஆஃப் தேர் ஃப்ளங் இன் ஸ்மைலிங் ஜாய் அண்ட் ஹெல்ட் ஹிம்செல்ஃப் எரெக்ட் by just his horseman a boy. அந்த குதிரையிலிருந்து ஒரு ஸ்மைலிங் ஜாய், ஒரு சந்தோஷத்தோட ஒரு பையன் அப்படி பறந்து இறங்குறானா. அப்படி அவனோட கையை அந்த ஹார்ஸ் மேலே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு இறங்குறான். அது யாருன்னா ஒரு ஸ்மால் பாய் தான். யூ ஹார்ட்லி குட் சஸ்பெக்ட், so tight he kept his lips compressed, scarce any blood came through. அந்த பையன் என்ன பண்ணுறானா, அவனோட வாயை அப்படி டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறான். ஏதோ பிளட் எல்லாம் வெளியே வந்துடக்கூடாது வாய் வழியா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி பார்க்க தெரியுறான். யூ லுக் ட்வைஸ் இயர்,
யூ saw his breast was all but shot in two. உங்களுக்கு வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தா தெரியுமா அவனோட பிரஸ்ட்ல என்ன இருக்குதான், துப்பாக்கியால் சுடப்பட்டு இருக்குதான். அது ஒரு 2 ஷாட். ஸோ 2 தடவை துப்பாக்கியால் சுடப்பட்ட பிரஸ்ட்டை வந்து பார்க்கலாமா அவனோட பாடியில். வெல் cried he, emperor, by God's grace we have got you Ratisbon. அந்த பாய் என்ன சொல்கிறான்னா நெப்போலியன் கிட்ட, எம்பரர் அதாவது பேரரசரே நாம வந்து ராட்டிஸ்பானை கைப்பற்றிட்டோம் கடவுள் கிருபையால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். த மார்ஷல்ஸ் இன் த மார்க்கெட் பிளேஸ் அண்ட் யூ வில் பி தேர் அனான். அதாவது மார்ஷல் அப்படிங்கிறவன் வந்து மார்க்கெட் பிளேஸில் இருக்கான், நீங்களும் சீக்கிரமாகவே அந்த இடத்துக்கு போவீங்க. டு see your flag bad flap his bands where I to heart's desire perched him. நீங்களும் சீக்கிரமாக அங்கே போவீங்க. எதுக்கு? நம்மளோட ஃப்ளாக், நம்மளோட கொடியை வந்து நான் வந்து அங்கே நட்டு வச்சுட்டேன், அதை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு சீக்கிரமாகவே அங்கே போவீங்க. அவங்களோட கொடி வந்து எப்படி இருக்கும்னா ஃப்ளாக் பேர்டு, அதாவது ஈகிள் பேர்டு வந்து அந்த ஃப்ளாகில் இருக்கும். அந்த மாதிரி கொடியை வந்து அவங்க நாட்டோட கொடியை வந்து ராடிஸ்பானில் வந்து நட்டு வச்சுருக்குறாங்க. அதை பார்க்குறதுக்கு நீங்கள் போவீங்க. அதாவது அந்த ஸ்மால் பாய் வந்து ப்ரூட்டலாக ஊண்டாகி போயிட்டான் அந்த வாரில். ஆனாலும் அந்த கொடியை வந்து நான் தான் அங்கே நட்டு வச்சேன் அப்படின்னு சொல்கிறதுல அவன் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறான். த சீஃப்ஸ் ஐ ஃப்ளாஷ்டு, ஹிஸ் பிளான்ஸ் ஷோட் அப் அகெயின் லைக் ஃபயர். இப்போ இந்த வெற்றியை கேட்டதுமே நெப்போலியனுக்கு வந்து அவரோட கண்கள் வந்து அப்படி மின்னுது சந்தோஷத்தில். அவரோட எதிர்கால திட்டங்களும் அப்படியே யோசித்து பார்க்குறாரு, என்னென்ன பிளான்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீப்பொறி மாதிரி யோசிக்கிறாரு. த சீஃப்ஸ் ஐ ஃப்ளாஷ்டு பட் ப்ரெசன்ட்லி சாஃப்டன் இட் செல்ஃப் ஆட் சீட்ஸ் a film the mother eagle's eye when her bruised eaglet breathes. நெப்போலியன் அதாவது அந்த சீஃபோட கண்கள் வந்து அப்படி மின்னுது சந்தோஷத்தில். ஆனால் சடனாக வந்து அது ரொம்ப சாஃப்டன் ஆகுது, அதாவது சந்தோஷம் அப்படி குறையுது. எப்படி குறையுதா? ஒரு மதர் ஈகிள், அதாவது ஒரு மதர் ஈகிள் வந்து தன்னோட குஞ்சு வந்து அடிபட்டு இருந்து ப்ரூயிஸ்ட் ஆகி போய் இருந்துன்னா எப்படி ஃபீல் பண்ணும், அந்த மாதிரி சீஃப் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. யூ ஆர் wounded, nay the soldier's pride touched to the quick, he said. சீஃப் அதை பார்த்தோன்னே என்ன சொல்கிறாரு, நீ வந்து அடிபட்டிருக்கு, உனக்கு காயம் பட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆனால் வந்து அதாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அந்த சோல்ஜர், அதாவது பாய் சோல்ஜர்ஸ், சின்ன பையன்தான் ஆனாலும் ஒரு ப்ரைடாக ஒரு கர்வமாக பதில் சொல்கிறான், எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஐ எம் கில்டு சார் அண்ட் ஹிஸ் சீஃப் பிசைட் ஸ்மைலிங் த பாய் ஃபெல் டெட். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து கொல்லப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் பக்கத்திலேயே அந்த ஸ்மைலிங்காக அந்த பாய் வந்து இறந்து போயிடுறான். ஸோ இந்த போயம் மூலமாக நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கிறீங்க? அந்த சோல்ஜரோட பேட்ரியாட்டிசம், அதாவது ஒரு தேசபக்தி, சாக்ரிஃபைஸ், தியாகம், ஒரு பிரேவ், கரேஜ், இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். அந்த ஸ்மால் பாய் வந்து பேட்டிலில் அவனுக்கு ஊண்டாகிடுறான். அதாவது 2 துப்பாக்கி சூடு வாங்கினாலும் கூட அந்த ஹார்ஸில் ஃபாஸ்ட்டாக வாரான். தன்னோட சீஃப்க்கு எப்படியாவது தன்னோட வெற்றியை வந்து சொல்லி ஆகணும், அந்த நம்மளோட நாட்டோட வெற்றியை வந்து கன்வே பண்ணணும்னு வரான். அப்படிப்பட்ட ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலிங் தான் இந்த போயத்தில் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு இந்த போயம் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.